தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அப்புறம் வினிகர் இருந்தால் வினிகர் எடுக்கலாம், இல்லைனா லெமனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நம்ம பாதியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து சர்க்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரப்பொடி. ஸோ ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நீங்கள் தக்காளியோட கண்ணை வந்து வெட்டி எடுத்துடணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வெட்டிட்டு தக்காளியை இப்படி ரெண்டாக வந்து வெட்டிக்கணும். ஸோ இது போல் வந்து எல்லா தக்காளியும் வெட்டிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு பாண்டியில் போட்டு நல்லா வந்து வதக்கணும். உங்களுக்கு தக்காளியோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. மேலே வந்து அந்த பட்டை, கிராம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா தக்காளிலேயே அந்த தண்ணி உங்களுக்கு வருங்கிறதுனால தண்ணி நம்ம ஊற்றாம தான் பண்ணணும். ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து அரை வெங்காயம் நான் காமிச்சு ஒன்றுத்துலேயும் அரை தான் போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அரை வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிற போல் இது. ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து அது எப்படி உங்களுக்கு தண்ணி பதத்தில் வந்துடும். உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். உங்கள் தக்காளியை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வந்தாலும் நல்லா ஆற போட்டுருங்க. ஆற போட்டுட்டு ஒரு மிக்சியில் வந்து இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தான் நீங்கள் அரைச்சி ஜூஸாக எடுக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஆயிடணும். உங்களுக்கு அந்த திப்பி அதெல்லாம் இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டணும். இதே போல் இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மேலே உங்களுக்கு எதனா உங்களுக்கு திப்பி எதனா இருந்தாலும் அது அந்த ஃபில்டர்லேயே உங்களுக்கு போயிட்டு நமக்கு வெறும் அந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துடுவீங்க. எடுத்துகிட்டு பாண்டியில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை வினிகர் இல்லை லைம் அது போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதே போல் உங்களுக்கு அது போட்டு இந்த நான் சொன்ன காரப்பொடி அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஹீட் உங்களுக்கு வரணும் உங்களுக்கு. ஸோ ஹீட் வரும்போது இந்த அளவுக்கு வந்து சுண்டி உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கணும். இப்போ ஹோட்டலில் பண்ணுற சாய்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சாய்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.